மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் சகோதரர் ஈசிஆர் சரவணன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் ரவி அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி தொண்டரணி தலைவர் சகோதரர் OMR லோக் அவர்களே, மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் பிரதீப் அவர்களுக்கும் சகோதரர் கௌதம் அவர்களுக்கும் மற்றும் தென் சென்னை மாவட்ட தலைவர் தாமு அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட தலைவர் சிவா அவர்களுக்கும் வர்த்தகணி தலைவர் வடசென்னை வர்த்தகணி தலைவர் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கும் உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சகோதரர் பிரபு அவர்களுக்கும் தென் சென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர் உதயா அவர்களுக்கும் மற்றும் தனசேகரன் அவர்களுக்கும் ஜெய அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிக்கம்ப விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம், வாங்க அப்படின்னு சகோதரர் சரவணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நேற்று சொல்ற மாதிரி நேற்று சாயங்காலம் ஆரம்பிச்ச அந்த பூஜை போட்டது இன்னைக்கு நாங்க அதை கொடிக்கம்பத்தை நிறுத்தி கொடியை ஏற்றிட்டோம். இந்த தமிழக வெற்றி கழகம் தளபதி அவருடைய அறிவுறுத்தலின்படி தளபதியுடைய ஆசீர்வாதத்துடன் இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை சொல்வதெல்லாம் தளபதி முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் 1% 2% எடுத்து உங்களால் முடிந்தால் மக்களுக்கு செலவு செய்யுங்கள். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். இங்க இவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்கல்ல, சாயங்காலம் வந்து பரிசு வழங்குறாரு. ஒரு 150 பேர் 200 பேர் எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க. கலந்துக்கின பிறகு எல்லாருக்கும் பிரைஸ் ஒரு சின்னதா இதே மாதிரி ஒரு மேடை போட்டு எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே அந்த தம்பி எங்க நிர்வாகிக்கு சொன்னாரு, நான் இந்த மாதிரி எல்லாம் கோல போட்டி நடத்தினேன், எல்லாம் பண்ணேன், இதை மாதிரி எங்களுடைய சார்பாக எங்களுடைய தளபதியோட சார்பாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். அந்த பொண்ணுக்கு நான் பணம் கட்டினது எல்லாரும் ஒரு மாதிரி அரசு புரசெல்லாம் வேற மாதிரி பேசுனீங்க, அப்படி அல்ல, என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக நினைத்து நான் அந்த பொண்ணிற்கு பணம் கட்டினேனே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இன்று நான் இப்போது சொல்கிறேன், அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து 51 வரிசையுடன் அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை செய்து கொடுத்தோம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகிகள் தான் எங்களுடைய தளபதியுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு அதெல்லாம் அவங்க சொல்லல. அந்த வீட்டுக்கு உடையவர் எனக்கு போன் அடிச்சாரு, சார் நான் தளபதியை வந்து நான் படத்துல பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கிறேன், நான் தளபதியை ஒரு தடவை பார்க்க முடியுமா சார்? ஏன் சார் அப்படின்னா, இல்லைங்க இத மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கோசம் நான் என் உங்க தளபதியை பார்த்து நான் அந்த தம்பியை பத்தி நான் சொல்லணும், அதுக்கு நான் நன்றி சொல்லணும், எனக்கு அது சங்கடமா போச்சு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்கள் உங்களுடைய தளபதியோடைய கட்சியில் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு எனக்கே ஒரு பெருமையா இருக்குது. உண்மையாவே நான் தளபதியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அந்த சகோதரர். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான நிர்வாகிகள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவுமே யாராக இருந்தாலும் சரி, அரசியல் என்பது எதுவாக இருந்தாலும் செஞ்சா எப்படியாவது ஓட்டு கேட்டு எப்படியாவது வாங்கலான்னு நாங்க இன்னைக்கு இதை செய்யலங்க. கடந்த 27-28 வருடமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இப்போது அது கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தளபதி விலையில்லா விருந்தகம் தினந்தோறும் சுமார் 3000 to 4000 பேருக்கு காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிறுதோறும் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி பயிலகம் இரவு நேரத்தில் இரவு பாடசாலை எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தளபதி குருதியகம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் 50 to 65 பேருக்கு ரத்தம் கொடுத்து இன்னைய வரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுல 5 பேருக்கு கொடுத்துட்டு நாங்க 60 பேருக்குன்னு சொல்லல. அந்த ஆப்லயே நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். யாருக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறோம், யாருக்கு எந்த குரூப் ரத்தம் கொடுத்துருக்கிறோன்றது முதல் கொண்டு தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா லைப்ரரி நூலகம் தளபதியுடைய நூலகம் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்ட தளபதி சட்ட ஆலோசனை மையம் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தளபதியுடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் எல்லா உதவிகளும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கிருக்கும் பிரதீப் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் தளபதி சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.